வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து கிட்ட சொல்கிறாரு, உன்னை இப்போ நான் அடித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ முன்னாடி பண்ணல அந்த வேலை தான். எங்கள் வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போயிருக்கல அதுக்கு தான். அப்போ எனக்கு தெரியாது, இல்லைனா உன்னை வெளுத்து வாங்கிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 போடுறாரு. ஒன்று 2 வேணாம் வேணாம் பிரதர், விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி போனால் போது நான் விட்டுறேன். இவனை வச்சு தான் அவங்க அப்பனை வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து உன்னோட புள்ள வேணும்னா எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீ கொடுத்துடணும். என் அத்தையை வந்து வீட்டை ஏமாற்றி வாங்கினேன், அந்த வீட்டை ஒப்படைச்சாதான் உன் புள்ள உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. பசுபதி வேறு வழி இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாரதா வீட்டில் கொடுக்கணும்னு விஜய் சொன்னோன்னே சாரதா வீட்டில் கொடுக்குறாரு. சாரதா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்காக வந்து இவன் இப்படி எடுத்து வந்து கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு புரிய வருது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டில் ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து வராங்க வீட்டுக்கு வந்தோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் புருஷனை என்ன வேணாலும் மாட்டி விடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே கடையை அடித்து நொறுக்கிட்டான் அந்த பசுபதி. இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என் புருஷன் உங்க கூட சேர்த்து பண்ணியிருக்காரு. இப்போ எங்களெல்லாம் வாழ விடுவானாம, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கங்கா போட்டு விஜயை போட்டு அந்த திட்டுறாங்க. அதனால் வந்து செம்மையாக காண்டாயிடுறாங்க நம்ம சாரதா வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நீ உன் மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் உனக்கு வந்து கேவலமாக இல்லை இப்படிலாம் பேசுகிறதுக்கு. நம்ம வீட்டை அந்த தம்பி மீட்டு கொடுக்க எவ்வளோ போராடி பண்ணியிருக்காரு. அதுக்கு நீ பாராட்டலனா கூட பரவாயில்ல, இஷ்டத்துக்கும் பேசுவியா வாய்க்கு வந்த மாதிரி. நீங்கள் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து தாண்டி இதை வீட்டை மீட்டு தரணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மாப்பிள்ளைங்க இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க, அதுக்காக பாராட்டாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதுவும் விஜய் தம்பி இந்த அளவு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. ஆனால் விஜய் தம்பியை பாராட்டணும்னு உனக்கு தோணுச்சா? அவரை கரிச்சு கொட்டுற உன் புருஷன் மட்டும் எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருக்கணும். விஜய் தம்பி மாட்டினா பரவாயில்ல உனக்கு அப்படின்னம்மா. அதெல்லாம் இல்லைம்மா, நான் எதுக்காகண்ணா மூடிடி உன் வாயை. ஆனால் நீ இப்படிலாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, சுயநலமா இப்படி மாறிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன். அம்மா நான் அதுக்காக சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை நினச்சி நான் எப்படிலாம் கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இந்த தம்பி என்ன மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி தம்பி, இதை நான் காலம் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். 3 மாப்பிள்ளைங்க எனக்கு தங்கம் தான் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே காண்டாராங்க, வந்து பார்த்துட்டே இருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகாங்க. உடனே வந்து இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலே விஜய் தான் அத்தை. விஜய் தான் இந்த பிளானே போட்டார். நாங்கள்லாம் சும்மா கூட ஹெல்ப்பாக தான் இருந்தோம். மற்றபடி இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும், விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும் அவளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆமாங்க, உண்மையிலே விஜய் தான் இது எல்லாமே வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அப்படி சொல்லிட்டு நிவின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு தம்பி உண்மையிலேயே வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில தம்பி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கண் கலங்குறாங்க. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன் தம்பி, எனக்கு ஒரு பையனு ஒன்று இருந்தால் அது நீங்களாக தான் இருக்கும். இந்த அளவு வந்து எனக்காக யோசிச்சுருக்கீங்க. எந்த ஒரு அம்மாக்குமே வந்து தான் புள்ள வந்து இந்த அளவு செய்ய மாட்டான், ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பின்னொன்னே. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் உண்மையிலேயே எங்கள் 3 பேருக்குமே அத்தை கிடையாது, அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாட்டாங்க சாரதா. அடுத்து வந்து விஜய் பற்றி பொழுதுகிட்டே இருக்காங்க காவேரி கிட்ட. உன் புருஷன் உண்மையிலேயே தங்கம் தாண்டி, குணத்தில் எல்லாத்துலேயுமே தங்கம் தாண்டி, இந்த மாதிரி உனக்கு ஒரு புருஷன் கிடச்சும் நான் இவ்வளோ நாள் வாழ விடாமல் பண்ணிட்டேனேடி, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்டி. அப்போவே வந்து வாழ விட்டுருந்தா நீ இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்திருப்ப. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன், அந்த பையனை பற்றி புரிஞ்சுக்காமல் நான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறேன். என்னம்மா நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? இல்லடி, நம்ம வீட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு எப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம வீடு கைக்கு வந்து கிடைக்காம எப்படி கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த தம்பி ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு நல்ல ஒரு புத்திமதி சொல்லிச்சுடி. இப்போ இனிமேட்டு நம்ம பேச்சுக்கு வரணுனாலும் அவன் யோசிப்பான்ல, இதுக்கப்புறமா நம்ம வீட்டு வாசம்படி மிதிக்கிறோன்னா கூட அவன் யோசிப்பான். இதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்க சாரதாக்கு இருக்காங்க, அதனால் அவங்க வீட்டில் மாப்பிள்ளைங்க இருக்கிறதால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் வருப்பார். அந்த பயத்தை காட்டிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கங்காவுக்கு அப்படியே பயத்தெரிச்சலாக இருக்குது.